வணக்கம். செல்வகுமாரின் இன்று முதல் வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவு எப்படி, இன்று கனமழை எங்கே, பரவலான ஆங்காங்கே கனமழை பொழிவை கொடுக்கக்கூடிய பகுதி எங்கெங்கே, ஆகஸ்ட் 8, 9 தேதிகளிலே பரவலான மழைப்பொழிவு எப்படி இருக்கும், எந்தெந்த ஊர்களில் இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம். கொஞ்சம் விரிவாக அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்றைக்கு அதிகபட்சமாக வாலாஜா, ராணிப்பேட்டை மாவட்ட வாலாஜாவில் 13 சென்டிமீட்டர் மழை. வேலூர், கடலூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைத்தால் இன்னும் கூடுதலாக இருக்கா என்று பார்க்கலாம். 8 சென்டிமீட்டர் வரைக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொழிந்திருக்கிறது. வேலூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பட்டதும் அறிவிக்கிறேன் மாலையில் தொகுத்து. இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே தொடங்கும்? இன்றைக்கு மாலை முதல்ல மழை தமிழ்நாட்டை மட்டும் பார்ப்போம். முதல்ல இந்த ஆந்திர பிரதேசத்தில் நீக்கிவிட்டு ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தனியாக மாலை எச்சரிக்கை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு மழை எப்படி என்பதை மட்டும் பார்ப்போம். ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை முதல்ல மழை தொடங்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் கூட கொஞ்சம் தாமதமாக தொடங்கும். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழை பொழிவு தொடங்கும். அதே நேரத்தில் மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு மற்றும் சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு, மழைப்பொழிவு தொடங்கும். இரவு நல்ல மழைப்பொழிவு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடைந்து காணப்படும். திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் இதுவரைக்கும் நல்ல மழை தெரிகிறது. இன்றைக்கு இரவு இறுதியில் புதுச்சேரி, கடலூர் அதிகாலையிலும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கடலுக்குள் விலகி செல்லும். அதிகாலை மழைப்பொழிவு நள்ளிரவில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி இங்கெல்லாம் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவை நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை கொடுத்து விலகும். சரி, அதற்கப்புறம் டெல்டாவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை அதிகாலை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு மாலை அறிக்கையில் பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக புதுச்சேரி, கடலூர் வரைக்கும் நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை மழை இருக்குது. மாலை இரவு கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரத்தில் தொடங்கி அனைத்து வடவுள் மாவட்டங்களுக்கு பொழிந்து இறுதியில் வடகடலோரம் பொழிந்து புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பொழிந்து கடலுக்குள் இறங்கும். சென்னை, திருவள்ளூர் உட்பட, செங்கல்பட்டு உட்பட நல்ல மழைப்பொழிவு அதிகாலையில் விலகி செல்லும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாளை 8ஆம் தேதி மதியமே தொடங்கும் மழை. எங்கன்னா முதல்ல கர்நாடக எல்லையோரம் தொடங்கும். மைசூர்லேருந்து மைசூரு, பெங்களூரு, அடுத்தது கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, சேலம் இந்த மாவட்டங்களில் தொடங்கி திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரியிலிருந்து அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்கும், அப்படியே அரியலூர், பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அதற்கு வடக்கே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு நாளை 8ஆம் தேதி இரவு கொடுக்கும். அதே நேரத்தில் 8ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திற்கும் தெரிகிறது. 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவிலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு கனமழை தெரிகிறது. ஆக நாளை 8ஆம் தேதி இரவு மிக கனமழை பொழிவு கூட தெரிகிறது ஒரு சில இடங்களில். அது எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இது கனமழை, மிக கனமழை, கனமழை, மிக கனமழை ஆங்காங்கே இருக்கும். கண்டிப்பாக 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவுக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய இடம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரிக்கு மிக கனமழை பொழிவு தெரிகிறது. வெள்ளி இரவு 8ஆம் தேதி இரவு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. அதே நேரத்தில் டெல்டாவிற்கும் 8ஆம் தேதி இரவு நல்ல மழை தெரியுது. 8ஆம் தேதி புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்துக்கும் தெரியுது. சார் எங்கே சார் அப்புறம் எங்களுக்கு 8ஆம் தேதி மேற்கு மாவட்டங்களுக்கு இல்லையா? ஆங்காங்கே இருக்கும். எங்கே? திண்டுக்கல், திருப்பூர்,
கோயம்புத்தூர் தெற்கு, திருப்பூர் தெற்கு, திண்டுக்கல் தெற்கு, கரூர் தெற்கு மற்றும் மதுரை, திருச்சி தெற்கு, விருதுநகர், ராமநாதபுரம் உள்பகுதி, ராமநாதபுரம் கடலோரம் உட்பட ஆங்காங்கே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி ஆங்காங்கே இருக்கும். 8ஆம் தேதி. 9ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புங்க. 9ஆம் தேதி தான் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் தீவிரமடைந்து வங்கக்கடலோரம் நல்ல ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும். அது காற்று பகுதி, கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். குறிப்பாக நாமக்கல், கரூர், திருச்சி, திண்டுக்கலுக்கு தெரிகிறது 9ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை. நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், பெரம்பலூர் எல்லாமே தெரியுது நல்ல மழைப்பொழிவு. 9ஆம் தேதி சனிக்கிழமை இரவு. 10ஆம் தேதி அதிகாலையில் 12 நள்ளிரவுக்கு பிறகு ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்களுக்கு 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை மழை தெரியுது. 10ஆம் தேதிக்கு அப்புறம் மழை இருந்துட்டு தான் இருக்கும். எங்கே? கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள். தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தக்கூடிய அமைப்பு வங்கக்கடலிலே தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா கடந்து மகாராஷ்டிரா போகுது. அப்போ தீவிரமடைஞ்சாலே தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும். ஈர்த்தாலே கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோரத்தில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அணைகள் நீர்பிடி பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். சாரல் விடும். ஆனால் பெரிய சாரல் இருக்காது. கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை 10ஆம் தேதிக்கு மேலே கொடுத்துட்ருக்கோம். 15ஆம் தேதி வரை மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும். வங்கக்கடல் முழுவதும் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர், ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் வழி நிகழ்வு கரை கடக்க இருக்கிற காரணத்தினால வங்கக்கடலில் இருந்து கொண்டு தீவிரமடையும் என்பதனால முதல்ல விட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் புதுச்சேரிக்கு வடக்கே மழை இருந்துட்டு தாங்க இருக்கும். 9ஆம் தேதி 10ஆம் தேதி இல்லை, 11, 12, 13 இருந்துட்டு தான் இருக்கும். புதுச்சேரிக்கு வடக்கே, விழுப்புரம், கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே, சேலத்துக்கு வடக்கே, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலேருந்து அப்படியே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி வரைக்கும் உள்ள ஆந்திர, கர்நாடக எல்லையோரம் மற்றும் வங்கக்கடலோரம், புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள வங்கக்கடலோரம், ஒட்டுமொத்த வடவுள் மாவட்டங்களுக்கு மழை இருந்துட்டு தான் இருக்கும். அது ஆந்திர பிரதேசம் கரை கடந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் குறைத்தாலும் பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பசலன இடிமழை பொழிவாக மாறிடும். இந்த மாதம் 15லேருந்து 22 வரைக்கும் அது ஆந்திர பிரதேச கரை கடந்து அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது தமிழ்நாட்டில் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவை கொடுக்க தொடங்கும். அப்புறம் 22ஆம் தேதிக்கு மேலே அடுத்த நிகழ்வு ஸ்ட்ராங்கு, தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலை உருவாகி ஆந்திர பிரதேசம் வடக்கு கரை கிடக்கும். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழையும் இருக்கும். மழை இருந்து கொண்டே இருக்கும். பெருசாக பரவலாக எல்லோருக்கும் இருக்காது, ஆனால் மழை இருக்கும். அதிக மழை, பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலும் வடகடலோரம் நிறைய மழைப்பொழிவு இருக்குது. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுலேயும் தமிழர்கள் அங்கே இருந்தால் விஜயவாடா, ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதியில் 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே வெள்ளப்பெருக்கு தெரிகிறது. இதுக்கு முன்னாடியே நிறைய மழை இருக்குது. சரி, இப்போ என்ன மழையாக இல்லை, மழை தான் பெஞ்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவீங்க. மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. இந்த மழையெல்லாம் ஒரு சாதாரண மழை. 15, 16, 17 பெய்யக்கூடிய மழை மிக அதிகமாக இருக்கும் என்றதான் எச்சரிக்கை. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, தமிழ்நாட்டிலும் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். கேரள எல்லையோரத்தில் தென்மேற்கு பருவமழை 12ஆம் தேதிக்கு மேலே தீவிரமடையும். 15ஆம் தேதியிலேருந்து மேலும் தீவிரமடைந்து இருந்துகிட்டே இருக்கும். மாத இறுதியில் மேலும் வலுப்பெறும். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும். வரக்கூடிய இன்றைக்கு 7 வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், 8, 9 பெரும்பாலான மாவட்டங்கள், டெல்டாவில் 2 நாளைக்கு இரவில் கனமழை இருக்குது. பெரும்பாலான மாவட்டங்கள் சனி, ஞாயிறு நல்ல 8, 9, அதாவது வெள்ளி இரவு, சனி அதிகாலை, சனி இரவு, ஞாயிறு அதிகாலை நல்ல மழை இருக்குது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.